தமிழ் பேசும் அனைத்து நலமுக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம் புத்தம் புதிய ஸ்மார்ட் போன்ஸ் என்ன வரப்போகுது, பட் வர்றதுல நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா விவோங்க. விவோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா அறிகுறிகள் இருக்குது. அதெல்லாம் என்ன எதுன்றதை சொல்கிறேன். ஒன்று, இந்த ஜூலை மாதம் முடிவிலேயே, தட் இஸ் ஜூலை 31ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா விவோ T4R அப்படின்ற பேரில் ரொம்ப புத்தம் புதிய ஸ்மார்ட் ஃபோன், ஆஹா ஓஹோ அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பார்த்த Z10R அதோடைய அப்படியே மறு பேரை வச்சு விவோ பிராண்டிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஏற்கனவே Z10R பற்றி கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதே பட்ஜெட் ஓகே, விவோட பிராண்டிங்ல வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் இது இல்லாம அடுத்த வாரம் Y400 அப்படின்ற ஒரு மாடல் வந்து ஆஃப்லைன் செக்மெண்ட்காக வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் ரொம்ப ஆர்வமுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா T4 Pro. இந்த ஒரு ஸ்மார்ட் போன் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனா இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா V சீரிஸ் V60 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன். இதுல Snapdragon 7 Gen 4. இந்த Snapdragon 7 Gen 4 இப்போ ரீசெண்டாக தான் Realme ஸ்மார்ட் போனை பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராசஸர் ஆக்சுவலி. பட் பிரைசிங் என்ன வைக்கிறாங்கன்றது தான் ரொம்பவே முக்கியம். அவங்க 32,000 ரூபாய்க்கு வச்சிருந்தாங்க. கேமரா கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது. பட் இவங்க ஒருவேளை கேமராவை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி 30,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். மற்ற விஷயங்கள்னு பார்க்கும்போது 6500 mAh பேட்டரி, 50+50+8 ரியர் ஃபேசிங் கேமரா, 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி இருக்க போது, IP16 அந்த ரேட்டிங்கும் இருக்கு. அண்ட் கேமரால முக்கியமான ஒரு விஷயம் ஜைஸ் கொலாபரேஷனோட இது வரும். ஆகஸ்ட் மிட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு வருமானு தெரியல. இஃப் இன் கேஸ் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா சொல்லுங்க, அம்சா சரி, இல்லாட்டி நம்ம வாங்கியாச்சு கவர் பண்ணுவோம். விவோ பார்க்கும்போது ஓப்போ வச்சு சும்மா இருக்க முடியுமா? Oppo K13 டர்போ. K13 ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருந்தது. ஆனால் டர்போ பார்க்கும்போது ஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ், ஏன்னா பின்னாடி ஃபேனை வச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு. Dimensity 8450 சொல்லக்கூடிய ப்ராசஸர், 7000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது, 50 மேப்ஸ்க்கான கேமரா, இதெல்லாம் சேர்த்து பிரைசிங்கும் அதே அரௌண்ட் 30க்குள்ள வரும்ன்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, which is a good sign. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிட்ல தான் இதுவும் வந்து லான்ச் ஆக போகுது. கேமிங்க்கு உண்மையிலேயே தாறுமாறா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஓவரால் ஹைப்புமே ட்விட்டர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அப்படிதான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை வச்சு மட்டும் நம்ப வேணாம், வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கே வந்துட்டு அப்படி Oppo K13 Pro Turbo அப்படின்ற பேர்ல, டர்போ ப்ரோ ஆக்சுவலி பாருங்க, பேரு என்ன கன்ஃபியூஷன். அந்த பேர்ல ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போதான் டர்போ ப்ரோ. இதுல Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர் வந்து வரப்போகுது. முக்கியமா இந்த ப்ராசஸர் நம்ம ரீசெண்ட் டைம்ல தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்பேரிசன் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் இவங்க வேற அதே ப்ராசஸர் வச்சு நிறைய லான்ச் பண்றாங்க. சீக்கிரமா நாங்க கம்பேரிசனை கொண்டு வந்துடுறோம். இது ஒரு நல்ல ப்ராசஸருங்க. ஆனா ஆப்டிமைசேஷன் இன்னும் யாருமே சரியா பண்ணல, ஒரு சில பிராண்ட்ஸை தவிர. மற்றபடி 7000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அண்ட் 50 மேப்ஸ்க்கான கேமரா இதில் இருக்க போகுது. இதுவுமே அதே ஆகஸ்ட் மிட்ல தான் லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லாமே அந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேலை நோக்கி லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். முன்னையாச்சு பரவாயில்ல, வந்தான் சுட்டான் ரிப்பீட்ன்ற மோட்ல இருக்கும். இப்பெல்லாம் வந்து வந்தான் சுட்டான் ரிப்பீட்லாம் கிடையாது, ஒன்லி ரிப்பீட் தான். ரிப்பீட் லான்ச் ரிப்பீட் இப்படி தான் போயிட்டு இருக்கான் மோட்டோ. இப்போ G86 பவரா. இதுல என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5K ஒரு POLED டிஸ்பிளே இருக்கு. Dimensity 7400 ப்ராசஸர், 6720 mAh பேட்டரி, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா பின் பக்கம், 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, IP16 ரேட்டிங், இதெல்லாம் சேர்த்து 20,000 பட்ஜெட்ல கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம G86ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், கம்பல்சரி மினிமம் 2, ஆனால் 3 எதிர்பார்க்கறது. 3 இருந்துச்சுன்னா தான் இன்னைக்கு தேதியில கரெக்டாக இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய எந்த வீடியோவா இருந்தாலுமே, அது நம்மளா பண்ணாலுமே சரி, ஸ்பான்சர்ட் இருந்தாலும் சரி, நம்ம ஐ பட்டன்ல கொடுத்துட்டு ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தான் போடுறோம். அப்படி இருக்கும் பட்சத்துலையுமே அதில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தால் நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்காக மட்டுமே எந்த பிராண்டையுமே நம்ம குறை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லா பிராண்ட்லையுமே மினிமமா 3 இயர்ஸ் இந்த 20,000 செக்மெண்ட்ல கம்பல்சரி கொடுக்கணும், வாட் எவர் த பிராண்ட் இஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பிகாஸ் we are being transparent always. அடுத்ததா Xiaomi ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபோனில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. Xiaomi 14CV நம்ம போன வருஷம் பார்த்துருந்தோம். அதை கீழெல்லாம் போட்டு டிஸ்பிளேலாம் உடச்சி அந்த கதையும் உங்களுக்கு தெரியும், ஓஜி சூப்பர் டிடிஸ்க்கு. பட் இப்போ 15CVன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதான். 15 சீரீஸில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஷாமியும் சரி, ரெட்மியும் சரி, ரீசெண்ட் டைம்ஸில் இன்னும் அந்த மாதிரி இல்லை. ஒரு 4-5 வருஷமாகவே இப்படி தான் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். சரி, இதில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர், 6000 mAh பேட்டரி அப்படின்றது போல எல்லா விஷயங்களையும் வச்சு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எனக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது இந்த ஃபோனில் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர், பட் ஆப்டிமேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா மற்ற ஃபோன்லேயே கொதிக்குது, ஷாமி இது. 2வது கேமரா. 40,000 ரூபாய்க்கு வச்சு கேமரா
அப்படி இப்படின்னு இருந்தால் நமக்கு செட் ஆகாது. நல்ல கேமரா கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அடுத்ததான் லாவாவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 8350 ப்ராசஸரில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸோட AMOLED டிஸ்பிளே தான், 50 மெகாபிக்சல் ரீஃபேசிங் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்றது போல. ஆக்சுவலி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, இதெல்லாம் சேர்த்து 25,000 பட்ஜெட்குள்ள வரும்ன்றது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இப்போ சுட சுட வந்த ஒரு லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவாவில் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சீக்கிரமாக வரப்போகுதுன்றது போல சொல்கிறாங்க. அதுவுமே இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா என்னுடைய பிக்சல் நண்பர்களே யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே பிக்சல் இந்த வாட்டி எனக்குமே எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிக்சல் 10 சீரீஸ் லான்ச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி டேட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் பிக்சல் 10, 10 Pro, 10 Pro XL அண்ட் 10 Pro Fold இந்த ஃபோனெல்லாம் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே வந்து பிக்சல் ஒரு ஃபோல்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் இம்போர்ட் பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த வாட்டி இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் Tensor G5 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்குது. இந்த வாட்டி TSMC ஃபேப்ரிகேஷனில் இந்த ப்ராசஸர் வரப்போகுது. அதனால ஹீட்டிங் எல்லாம் இருக்காதுன்றது போல தான் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இருந்ததுன்னா இது கூகுளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கலாம். ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்குமே கேமராவை அடிச்சுக்க முடியாது. ஃபோனுமே சூப்பராக இருக்கும். கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங். யூஐயுமே கூகுள் பிக்சல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் எங்கே அது அடி வாங்கும்னா ஹீட்டிங்கில் தான். கேமரா அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஹீட்டு, நார்மலாக அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஹீட்டு, கேமிங் விளையாடும் போது சொல்லவே வேணாம், கொதின்னு கொதிக்கும். ஸோ இந்த வாட்டி இஃப் இன் கேஸ் அந்த ஹீட்டிங் அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வி ஹவ் சம் டஃப் காம்படிஷன் ஃபார் நத்திங். அதாவது வந்து ஆப்பிளுக்கும் சாம்சங்க்கும் இருக்கும்னு சொல்லுவார். கால் பை கேட்டா கோச் பார். சரி, இப்போ இந்த பிக்சல் 10 சீரிஸில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 10ல நமக்கு 6.3 இன்ச்க்கான ஒரு குட்டியான ஒரு மினி டிஸ்பிளே வந்து இருக்க போது. பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் இது OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் வருது. முக்கியமான விஷயம் 4970 mAhக்கான பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 10.8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோவும் இருக்கு 5xன்னு சொல்லியிருக்காங்க. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வரும் அண்ட் 7 OS அப்டேட்டும் வந்துருன்றது ஒரு பெரிய பிளஸ். சரி, அப்போ ப்ரோல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 10 ப்ரோல டிஸ்பிளே சைஸ் அதே தான், பேட்டரி 4870 தான், கேமரா மட்டும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 48 மெகாபிக்சல் 5x டெலஃபோட்டோ இருக்க போது, 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போது அப்படின்றத சொல்றாங்க. மற்றபடி OS எல்லாம் அதே தான். எக்ஸல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சைஸ் வேற. 6.8 இன்ச்க்கான QHD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே வந்து வரும். ஓகேங்களா? மற்ற ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு நார்மல்ல 1080, அதுக்கு அடுத்தது 1.5, இதுல வந்து பாத்தீங்கன்னா QHD பிளஸ், இதுலயும் 50 மெகாபிக்சல் மெயின், 48 மெகாபிக்சல் பெரிஸ்கோப், 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இதுல வந்து இருக்க போது. ஃபோல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.4 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே, 8.2 இன்ச்க்கான LTPO டிஸ்பிளே உள்ள இருக்க போது. IP68 ரேட்டிங்கும் இருக்குன்றது சொல்றாங்க. எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் 48 மெகாபிக்சல் மெயின், 10.8 மெகாபிக்சல் 5x டெலஃபோட்டோ அண்ட் 10.5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போது. 5015 mAhக்கான பேட்டரி. ஸோ பேட்டரியில் இந்த வாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இவங்க கொண்டு வர போறாங்களா அப்படின்றத பொறுமையாக காத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மாதத்தில் நம்ம பார்த்த மாதிரி வகை வகையா ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வராட்டியுமே வர ஸ்மார்ட் போன்ல ஒரு சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த மாதம் நமக்கு சேல்லாம் கொஞ்சமா அப்படி ஒரு முன்னோடியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஏதாச்சும் ஆஃபர்லாம் இருக்கா என்ன இதுன்றதையும் பார்த்து நம்ம வாங்குறது கரெக்டாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஆஃபர்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் QR தான் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் சேனலுமே இருக்குது. அஃபிஷியல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ்.